ஒன் டைமிங் மற்றவர்கள் உயிரை எடுக்கக்கூடாது. சப்போஸ் நம்ம வீட்டை விட்டு கிளம்புறோன்னா சீக்கிரம் கிளம்பணும். அன்றைக்கி அவர் லேட்டாக தான் கிளம்புனாருன்றது நம்மளுக்கு தெரியாது. இருந்தாலும் நம்ம வீட்டை விட்டு கிளம்பும்போது சீக்கிரம் கிளம்பணும். அப்போ தான் நம்ம பாதுகாப்பாக போக முடியும். நம்ம போகிற இடத்துக்கு பாதுகாப்பாக இருக்க முடியும். நம்மளை நம்பி இருக்கிறவங்கள நம்ம கரெக்டாக போய் நம்மளை அவங்கள போய் பார்க்க முடியும். அது ஒன்று. 2வது வீடியோ, உன்வினை உன்னை அழிக்கும். அதாவது தன்வினை தன்னை அழிக்கும்னுவாங்க. அதாவது யார் கரூரில் யார் என்ன பண்ணாங்க நமக்கு தெரியாது. அதுக்காக அந்த அர்த்தம். தன்வினை தன்னை அழிக்கும். நம்ம என்ன தப்பு செஞ்சாலும் அது நம்மளுக்கு தான் அந்த பின்னாடி விளைவுகள் ஏற்படும்ன்றது. 3வது வீடியோ, நீ ரசிகனாக இரு, மற்றவர்கள் உயிரை எடுக்காதே. உனக்கு விஜய் முக்கியமாக இருக்கலாம், ஆனால் பப்ளிக்கு பாதிப்பு ஏற்படுற மாதிரி யாருமே பண்ணக்கூடாது. அதுதான் 3வது வீடியோ. 4வது வீடியோ, தலைவன் யாராக இருந்தாலும் உனக்கு தனித்துவம் தேவை. தலைவன் யாராக இருக்கட்டும், ஆனால் நீ கடைசி வரைக்கும் வாழ்கிறதுக்கு உனக்கு ஒரு தனித்துவம் தேவை. அதுதான் உனக்கு கடைசி வரைக்கும் வாழ வைக்கும். தலைவன் வாழ வைக்க மாட்டாங்க. 5வது வீடியோ, சதுரங்கம் கூட்டை பாதுகாப்பது யார்? அதாவது நம்மளுக்கு தலைவன் முக்கியம்னு சொல்லிட்டு நம்ம வெளியே போகிறோம். நம்ம திருப்பி வீட்டுக்கு வருவோமான்றது நிச்சயம் இல்லை. இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தலைவனோட நம்ம வீடு தான் முக்கியம். வீட்டுக்கு அப்புறம்தான் தலைவன். நீ போயிட்டனா தலைவன் பணம் தான் கொடுப்பாரு. ஒன்றை மாதிரி இருந்து குடும்பத்தை காப்பாற்ற முடியாது. அதுக்காக தான் அப்படி போட்டிருந்தேன். 6வது வீடியோ, ஒரு முறை தவறினால் மறுமுறை உஷாராக இரு. அதாவது எந்த ஒரு விஷயமா தான் சரி, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஆக்சிடெண்ட்டோ இல்லை ஒரு எக்ஸாமுக்கு போயிருப்போம், லேட்டாக போயிருப்போம், ஒரு பஸ்ஸை பிடிக்க லேட்டாக போயிருப்போம். அதே போல் நம்ம திருப்பி பண்ணக்கூடாது. அதே போல் நம்ம திருப்பி பண்ணி அதே போல் நம்ம ஒரு செயலை ஏற்பட்டால் நம்ம வாழ்க்கையை ரொம்ப பாதிக்கும். 7வது வீடியோ, கூட்டு முயற்சி மக்கள் தீர்ப்பு. அதாவது எல்லா நேரத்துலையும் நம்ம கூட்டாக இருந்து ஒரு முடிவு எடுக்க முடியாது. அது நல்லாவும் இருக்காது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பசங்க எல்லாரும் 4-5 பேராக படித்தாங்கன்னா சரியாக படிக்க மாட்டாங்க. அதே தனியாக ஒரு பையன் படிக்கிறான்னா நல்லா மார்க் எடுப்பான். அதுதான் அப்படி போட்டிருந்தேன். 8வது வீடியோ, ஒரு கதையும் நம் வாழ்வில் அழகு சேர்க்கும். அதாவது யாராவது பெரியவங்க கதை சொன்னாங்கன்னா அதை நம்ம ஏற்றுக்கணும். அதுதான் நம்ம கடைசி வரைக்கும் நம்ம வாழ்க்கைக்கு அழகு கொடுக்கும், அழகு சேர்க்கும், நம்ம வாழ்க்கையை கரெக்டாக கொண்டு போவோம். 9வது வீடியோ, இலவசம் இல்லாமல் வாழு. அதாவது எந்த ஒரு இலவசம்னு ஒன்று வந்துட்டால் நம்ம தன்னம்பிக்கை போயிடும். கண்டிப்பாக இலவசம் இல்லாமல் தான் நம்ம வாழணும். அப்போ தான் நம்ம கடைசி வரைக்கும் நம்ம வாழ்க்கையை நம்ம கரெக்டாக வாழ முடியும், மற்றவர்களை எதிர்பார்க்காம. 10வது வீடியோ, கியூ அண்டு குவாலிட்டி. முழு அர்த்தமுள்ள வாழ்க்கை. அதாவது நம்மளுக்கு இது ரெண்டுமே வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். அதாவது கியூ அண்டு குவாலிட்டி, இது ரெண்டுமே தேவை. இது கூட டிசிப்ளின் தேவை. இதுதான் நம்ம வாழ்க்கையை கடைசி வரைக்கும் கொண்டு வரோம். தலைவன்றது அப்பாற்பட்டது தான்.